போகின்றது. முதலமைச்சர் மட்டுமல்ல, அமைச்சராக யாரெல்லாம் பதவியேற்கப் போகின்றார்கள் என்பதற்கும் ஆளுநர் மாளிகை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்ளப் போகின்றார்கள். இதன் பிறகாக மற்றவர்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள். ஆரோக்கியா, செங்கோட்டையன், குட்டி ஆனந்த், வெங்கடரமணன் என்பது உட்பட சிவகாசி தொகுதியில் வெற்றி பெற்ற கீர்த்தனா என்று மொத்தமாக 9 பேர் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு அமையக்கூடிய சூழ்நிலையே தலைமைச் செயலகத்திற்கு விஜய் எப்போது செல்லப் போகின்றார், தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சராக தன்னுடைய முதல் கையெழுத்தை எப்பொழுது இடப் போகின்றார், காவல்துறையில் என்ன மாற்றங்கள் எல்லாம் செய்யப் போகின்றனர் என்பது உட்பட பல எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கின்றன. தமிழக வெற்றி கழகம் இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு சவால்களை சந்தித்தது. மற்ற கட்சியினுடைய தலைவர்களுக்கு அனுமதி கிடைப்பது எளிதாக இருந்தது, விஜய்க்கு அனுமதி கிடைப்பதில் சவாலாக இருந்தது. அதையெல்லாம் மீறி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக வாகனத்தில் மட்டுமே பல தொகுதிகளுக்கு சென்று தேர்தல் பரப்புரையில் கூட ஈடுபட முடியாத அளவு ஒரு கடுமையான சிக்கலை எதிர்கொண்டிருந்தார் தாவேகா தலைவர் விஜய். காவல்துறையை நோக்கி பல்வேறு கோரிக்கைகளை அவர் முன்வைத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது அந்த காவல்துறையை அவர் பக்கம் இருக்கின்றது, அவர் வசம் இருக்கின்றது. காவல்துறையை கட்டுக்குள் வைத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற அடிப்படையில் உள்துறை அவருடைய கட்டுக்குள் தான் வரப்போகின்றது. இன்னும் பல துறைகள் இருக்கின்றன, நிதித்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகள் எல்லாம் இருக்கின்றன. அவையும் அவர்களுடைய கட்டுக்குள் தான் வரப்போகின்றது. தாவேகா தலைவர் விஜய் சிவப்பு கம்பளம் வைத்து வரவேற்று அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அருளேக்கர் அவர்கள் வந்திருக்கிறார். தமிழக ஆளுநருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆளுநர் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழக வெற்றி கழகத்தினர் உற்சாக வரவேற்பு வழங்கியிருக்கிறார்கள். மலர் கொடுத்து வரவேற்றிருக்கிறார் விஜய்.